Praise the Lord. ஏசப்பா உங்களோடு இணைந்து என்னை ஜெபிக்கும்படியாக இந்த இடத்துல அமர்த்தின தயவுக்காக அன்றைக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவிக்குரிய காரியத்தை பற்றி விவரிக்கவும் பரிசுத்த ஆவிக்காக பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொள்ளப்படும்படியாகவும் இந்த வேளையில் ஆண்டவர் ஜெபிக்க அமர்த்தின தயவுக்காக நன்றி. கமெண்ட்ஸில் கூட ஒருத்தவங்க பரிசுத்த ஆவி கிடைக்கணுங்கிறதுக்காக ஜெபிக்கும்படியாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வேளையில் அதற்குரிய ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. ஹல்லேலூயா. உண்மையா நம்ம இந்த நாளில் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். எப்படி அதற்காக ஜெபிக்கிறோங்கிறது தான் முக்கியம். இதுவும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ஏசப்பா எனக்கு பரிசுத்த ஆவி தாங்க, எனக்கு தாங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறோம். நம்ம அப்படி ஜெபிக்காம அதற்குரிய உண்மையான அர்த்தத்தை அறிஞ்சு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக காணப்படணும். நிறைய பேர் பல வருஷமா வயசாயிட்ட அப்புறமும் பரிசுத்த ஆவி எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு இருக்கிறவங்களும் நிறைய பார்த்துருக்கோம். அதிகமாக அவங்கள தான் அன்று பயன்படுத்துறத நாங்கள் பார்த்துருக்குறோம். எங்களை விட முதியவர்களை நான் பார்த்துருக்குறேன். அவங்க பரிசுத்த ஆவி இன்னும் எனக்கு கிடைக்கல, அந்நிய பாஷை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் மறைச்சும் போயிட்டாங்க, அதை கிடைக்காம. ஆனால் அதற்கான உண்மையான வார்த்தைகளை வேதத்துலேருந்து கண்டுபிடிச்சு பார்த்து படித்து அதுக்கேற்ற பயனை அவங்க பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் இந்த இடத்துல வாஞ்சி உள்ளவளாம் ஆண்டவர் இடத்துல நான் கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த வேளையில உங்களிடத்துல விவரிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக ஆண்டவருக்கு கோடான கொடி நன்றி சொல்றேன். ஒவ்வொரு விஷயத்திலும் முதலாவது ஆண்டவரை நம்ம நன்றி சொல்லி துதி பாடி வர்ஷிப் பண்ணி என்ன செய்யணும்? துதிக்கணும், ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பலிகள் என்ன பலி செலுத்த வேண்டியதா இருந்துச்சு? ஆட்டை வெட்டுறது, கோழியை வெட்டுறது, அப்படி இருந்துச்சு. அப்படி ஆண்டு எதிர்பார்க்கல. நம்மகிட்ட வெறும் என்ன ரொம்ப சிம்பிளானது. ஆண்டு கொடுத்துக்கக்கூடிய இந்த உடம்பு, அதுல சுவாச காற்று, அதுல இருந்து வரக்கூடிய நல்ல காரியங்கள், அதாவது வாய், நாவு கொடு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வேதத்துல கொடுக்கப்பட்ட இந்த ஆவியின் கனிகளை நம்ம பார்க்கிறோம். 9 ஆவியின் கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்துல கொடுத்திருக்கு. இங்கிலீஷ்ல கலாட்டியன்ஸ் chapter 5 verses 22 to 23. Love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கணும். இதுல நம்ம ஃபுல்லா ஆண்டவர் நம்மள மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அப்படிதானே? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதுல 2 விஷயத்த கூட நம்ம கடைபிடிச்சா ஆண்டவர் நம்ம இடத்துல இரக்கம் பாராட்ட வல்லவரா இருக்கிறார். மெயின் விஷயம் ஒரே வேர்ட்ல ஃபுல் உள்ளடக்கம் இருக்குது. லவ், லவ், சந்தோஷம். லவ், அன்பு, சந்தோஷம், ஹாப்பினஸ், ஜாய். இந்த 2 விஷயத்த நம்ம அதிகமா கடைபிடிக்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ் வருது, செகண்ட் ஜாய் வருது. இந்த 2 விஷயத்த நம்ம அதிகமா கடைபிடிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்த மாம்ச ரீதியாவும் ஃபாலோ பண்ணிட்டு ஆவிக்குரிய விஷயத்துல ஆண்டவர் இவன் இதுக்கு தகுதி, இவா இதுக்கு தகுதி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அறிஞ்சு அவன் நம்மளுக்காக என்ன செய்வாங்க? பரிசுத்த ஆவிய நம்மளிடத்துல அனுமதிப்பாங்க. அதை நம்ம உணர்வு பூர்வமா ஏற்றுக்கொள்வதற்கு தயார்படுத்தப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நம்ம என்ன செய்யறோம்? ஆமா, நம்மகிட்ட ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? கேளுங்க தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்க கண்டறிவீர்கள்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம முழங்கால் படியும் கேட்போம். ரைட் தான், கரெக்டு தான். ஆனா நம்ம அதற்கு ஏற்றவாறு நம்மளை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தெய்வ பிள்ளைகளா இருக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுட்டு இருக்கோம், சண்டே சர்ச்சு போறோம். ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க,
வேதத்துல நம்மளுக்கு ஏசப்பா பைபிள்னு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து வாசிங்க. கொடுக்கப்பட்ட வசனம் ஆண்டவர் ஒருத்தர் மூலியமா கொடுக்குறாங்கன்னா அதை கேட்டு அதுல பயன் பெற்று படிச்சு உணர்வுபூர்வமா ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோட, இதுல விசுவாசமும் கொடுக்கப்பட்டிருக்குது, ஃபேத்ஃபுல்னஸ் 7வது ஆவியின் கனியா கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த விஷயத்த நம்ம கடைபிடிச்சோம்னா அன்பு வேற சந்தோஷம், இந்த ரெண்டும் இருந்தாலே, ஏன்னா கவலைப்படுறதுனால எந்த பயனும் இல்லை. உலக கவலை, உலக காரியம், உலக விஷயம், இதை தான் நம்ம 100% இருந்து 90% உலக வாழ்க்கையிலையும் 10% நம்ம இயேசப்பாவுடைய காரியத்திலையும் ஈடுபட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம அதிகமா என்ன செய்யறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லாதபடிக்கு நம்ம உலகத்துக்குரிய பிள்ளைகளா, சாத்தானுடைய பிள்ளைகளா தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சாத்தானுடைய வஞ்சனையில இருந்து நம்ம காப்பாற்றப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? அன்பு சொல்லியாச்சு, வேற சந்தோஷம் சொல்லியாச்சு. உலக பிரகாரமான சந்தோஷம் இல்லை, உலக பிரகாரமான அன்பு கிடையாது. ஆண்டவர் ஏசப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, ஆவிக்குரிய அன்பு, ஆவிக்குரிய சந்தோஷம். ஏன்னா ஆவிக்குரிய கனி கொடுத்துருக்காங்க. அதுல என்னெல்லாம் கொடுத்துருக்கு? லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டல்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். தமிழ்ல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் இருந்தா கூட ஏசப்பா நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். நம்ம அதை நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம இந்த ஒரு விஷயத்துல ஒரு 2 விஷயமாவது நம்ம வாழ்க்கையில 2-3 விஷயமாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? ஆவிக்குரிய விஷயத்துல கம்பேர் பண்ணி பாருங்க. வேத வசனத்துல கொடுத்துருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீதிமொழிகளை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஞானத்துக்குரியவைகளையும் எப்படி நல்லவர்களா வாழ வேண்டும், அன்பு, எல்லா விஷயத்த பத்தி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. ப்ரோவர்ப்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வார்த்தைகளை நீங்க படிச்சு தெரிஞ்சு அதுக்கேற்றபடி கீழ்ப்படிந்து நீங்க நடந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவருடைய உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க பலனடைவீர்கள் என்று சொல்லிட்டு பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா, நம்மளுடைய சரீரத்துல, அதாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கலைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நம்மளுக்கு எடுத்ததெல்லாம் சோதனையா தான் தெரியும். அந்த விஷயத்துல இருந்து நம்மளை நாம காப்பாற்றிக்கொள்ள என்ன செய்யணும்? அதிகமா பரிசுத்த ஆவிக்குரிய காரியங்களை நாடி நம்ம கடந்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக காணப்படும். சத்ருவான் கிரியைகளிலிருந்து விலக்கி காக்கப்படக்கூடிய பிள்ளைகளாக காணப்படுவோம். உண்மையாகவும் இருக்கிறவங்களும் உண்டு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில மைனஸ் பாயிண்ட் இருக்கும். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு ஜெபித்து கேட்டு அதை சரி செய்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக காணப்படுவோம். வேதத்துல எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஏசப்பா. அதை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கண்டிப்பா அந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். அதை வச்சு நீங்க ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும். இப்போ நான் பரிசுத்த ஆவி உங்களுக்கு கிடைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட வாலிப வயசுல, இப்போ எந்த வயசுல இருந்தாலுமே, எந்த வயதுடையவர்களா இருந்தாலும் நீங்க இப்போ என் கூட சேர்ந்து நேரு முழங்கால்ல நின்று ப்ரேயர் பண்ணுங்க. கண்ணை மூடி ஏசப்பா உங்க கூட இருக்கிறத ஃபீல் பண்ணி ஜெபிங்க. கண்டிப்பா ஆண்டவர் ஒரு மாற்றத்தை காண கிருபை செய்வாங்க. ஒரே நாள்ல எதுவுமே கிடைக்கிறது இல்லை. நம்ம ஒரு செடியில தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் வளரும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம டைமை குறிச்சு வச்சு, இதற்காக குறிச்சு வாங்க ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஏசப்பா, உம்மை துதிக்கிறேன். இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட ராஜா ஆண்டவரே என்னோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நினைவுல வைத்து நாங்க ஆண்டவரே இந்த வேளையில அந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்க வேண்டும்படியே ஜெபிக்கிறேன் சப்பா. கேட்டுக்கொண்டபடியாக ஆண்டவரே மகள் கமெண்ட்ஸ்ல மகனோ மகளோ ஆண்டவரே பரிசுத்த ஆவிக்காக ஆண்டவரே ஜெப குறிப்பை வைத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவி அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக விசுவாசத்தோடு இந்த நேரத்துல வேண்டி நிற்கிறத நீங்க பார்க்கிறீங்க தகப்பனே. மகளோ மகனோ ஆண்டவரே எந்த வயதுடைய பிள்ளைகளா இருக்கட்டும் தகப்பனே, அவங்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளபடியாக நீங்க உதவிச்சிங்க எசப்பா. உங்களுடைய வார்த்தையின்படியாக ரச்சா உங்களுடைய ஆவி அவர்களிடத்துல வரும் பொழுது பலன் அடையத்தக்க நீங்க உதவிச்சிங்க. எந்த வித சத்திரன் கிரியைகளும் ஆண்டவரை அவர்களை மேற்கொள்ள விடக்கூடாத படிக்க ராஜா. மாம்ச ரீதியான எல்லா விஷயங்களும் அவர்களை விட்டு அகற்றி போட்ட ராஜா.
முழுமையா ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் பற்றி கொண்டு வழிநடத்த வேண்டும்படியே ஜெபிக்கிற எஸ்ஸப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளை காணப்பட உதவி செய்யுங்க எஸ்ஸப்பா. சுய விருப்பு வெறுப்புகளை எடுத்து போடட்டும் தகப்பனே. உலகத்துக்குரியவைகள் எல்லாம் உலகத்தோடு ராஜா முடிந்து போகக்கூடியவைகள், அதை புரிந்து பிள்ளைகள் உணர்வு பூர்வமாய் ராஜா இந்த வேளையில உண்மை மாத்திரம் ஆண்டவரே அண்டி கொண்டு பற்றி கொண்டு ராஜா இந்த வேளையில ராஜா உண்மை நினைவுக்கு வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிற எஸ்ஸப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுதே ஊற்றப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிற எஸ்ஸப்பா. உடைய வல்லமை ஆண்டவரே இறங்கு கிருபை செய்தரல வேண்டும்படியாய் ஜெபிக்கிற எஸ்ஸப்பா. அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவரே அநேக ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்களை நாங்கள் ஆண்டவருடைய வேதத்துல பார்க்கிறோம். அநேகருக்கு நீங்க செய்திருக்கிறீங்க. அதே போல நாங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் எஸ்ஸப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை உணரத்தக்க உதவி செய்யுங்க எஸ்ஸப்பா. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக கடந்து வருவதை உணரட்டும். அந்த நல்ல ஒரு உணர்ச்சி அவர்களுக்கு உணர்வுகளை ஆண்டவரை கட்டளிட வேண்டும்படியாய் ஜெபிக்கிற எஸ்ஸப்பா. இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, நினைவு கூறுங்க எஸ்ஸப்பா. நீர் அவர்களை நினைவு கூறாவிட்டால் ராஜா அவருடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் அற்புதம் நடக்கவே நடக்காது ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம் நீங்க அற்புதம் நடக்க கிருபை செய்வீர் என்று உம்மிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க இரக்கம் பாராட்டி கிருபையாய் இருந்த எஸ்ஸப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்களிடத்துல இறங்க கிருபை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிற எஸ்ஸப்பா. ஜெபிக்கிற ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க எஸ்ஸப்பா. விசுவாசிக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுவாங்க ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துவேன். பரிசுத்த ஆவியை பிள்ளைகளுக்கு கிருபையா இரக்கமாய் நீங்க கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி 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 எஸ்ஸப்பா. உடைய கருத்துல அடியில தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். நீரே ஆசீர்வதித்து பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். உங்களுக்காக ஜெபிச்சிருக்கேன். அன்று கண்டிப்பா ஒரு அற்புதம் செய்வார். ஒவ்வொரு நாளும் இதே போல நேர் முழங்கால்ல நின்று நீங்க விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.